அத்வைத பிரிவின் மிகச்சிறந்த விரிவுரையாளரான ஸ்ரீ சங்கராச்சாரியார் பல நூற்றாண்டுகளாக பல்வேறு படையெடுப்புகளால் வீழ்ச்சியில் மூழ்கியிருந்த இந்தியாவில் உன்னதமான இந்து தர்மத்தை மீட்டெடுக்க அடித்தளம் அமைத்த ஒரு சிறந்த மனிதர். ஸ்ரீ சங்கரை பற்றிய சமகால வரலாற்று பதிவுகளோ இலக்கிய குறிப்புகளோ இல்லாததால் சரியான தகவல்கள் கிடைக்கவில்லை. ஆதிசங்கரரின் வாழ்க்கையை பற்றிய பாரம்பரிய அறிவின் ஆதாரம் சங்கர விஜயம் கவிதை நூல்கள். காவிய கவிதைகளின் பாணியில் எழுதப்பட்ட வாழ்க்கை வரலாற்று நூல்கள் இவை. மாதவிய சங்கர விம்யா 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மாதவரால் இயற்றப்பட்டது. மாதவிய சங்கரசியா சித் விலாசனால் இயற்றப்பட்டது. 15ஆம் நூற்றாண்டு மற்றும் 17ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் வாழ்ந்ததாக நம்பப்படுகிறது. அனந்தகிரிய சங்கர விமய அனந்தகிரியால் இயற்றப்பட்டது. இப்போது கிடைக்கவில்லை. சங்கர வெற்றிகளில் மிக முக்கியமானவை கேரள சங்கர வெற்றி. கேரள நிலத்திலிருந்து 17ஆம் நூற்றாண்டில் தோன்றியதாக நம்பப்படுகிறது. இந்த பதிவுகளின்படி ஆதிசங்கரர் பெரியாற்றின் கரையில் உள்ள காலடி என்ற கிராமத்தில் பிறந்தார். சிவகுரு மற்றும் ஆர்யாம்பா என்ற பிராமண தம்பதியினரின் மகன் Kr.P. 788 பிறந்து 32 வயது வரை வாழ்ந்ததாக பதிவுகள் குறிப்பிடுகின்றன. ஆதிசங்கரர் பிறந்த தேதி சர்ச்சைக்குரியது. சங்கராச்சாரியாரின் வாழ்நாள் கிபி 8ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இருந்து நடுப்பகுதி வரை உள்ளது. ஆதிசங்கராச்சாரியாரின் பிறப்பு அல்லது இறப்பு குறித்து உறுதியான உடன்படிக்கைக்கு வர முடியாது. சங்கர மடத்தின் பாரம்பரிய ஆதாரங்களில் இருந்து 2 வெவ்வேறு தேதிகள் பெறப்படுகின்றன. சிலர் Cr.P. 788 820 AD மற்றும் மற்றவர்கள் 509 477 AD. சங்கராச்சாரியார் வாழ்நாள் சிருங்கேரி சாரதா பீடம் கிபி 788 822 என்பது காலம். 509 477 என்பது ஆதிசங்கரரின் வாழ்நாளில் நிறுவப்பட்டுள்ளன. இந்த தேதிகள் சரியாக இருந்தால் அவர்கள் புத்தரின் காலத்திற்கு மீண்டும் செல்ல வேண்டியிருக்கும். இந்தியாவின் நவீன கல்வி வரலாற்றில் ஸ்ரீ புத்தர் ஒரு முக்கிய நபராக இருந்தார். 686 சுவாமி நிரஞ்சனானந்த சரஸ்வதி தனது சந்நியாச தரிசனத்தில் வெளியிட்ட ஆதிசங்கரரின் வாழ்க்கை வரலாற்றில் ஆதிசங்கரர் கிபி 686 பிறந்ததாகவும் கிபி இது 718 உள்ளது. 404 முன் 21 பிறந்தார் என்றும் கிமு 12 இறந்தார் என்றும் சிலர் நம்புகிறார்கள். காலம் எதுவாக இருந்தாலும் சங்கராச்சாரியார் 32 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்தார் என்பது பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. பிறப்பு மற்றும் குழந்தை பருவம் மத்திய கேரளாவில் அங்கமாலிக்கு அருகில் உள்ள அங்கமாலி குஷசலம். காலடிகை பில்லி இல்லத் வித்யாதிராஜன் என்ற பிராமண பிரபுவுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. ராஜசேகரன் என்ற ஜமீன்தார். சங்கரரின் வாழ்க்கை வரலாற்றில் ராஜசேகரன் என்ற அரசரும் அடிக்கடி வருவார். காலடியில் ஒரு கோயிலை கட்டினார். அதனால் அங்கு பிராமணர்களின் அக்ரஹாரா உருவானது. அந்த கோவிலில் பணிபுரிந்த வித்யாதிராஜா ஒரு பிராமணர். சிவகுரு என்ற இச்சிறுவன் உபநயனத்திற்கு பின் வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்று பண்டிதனானான். அவர் வளர்ந்ததும் எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள பைரவத்துக்கு அருகிலுள்ள பழூர் என்ற இல்லத்தை மகாபண்டிதன் என்ற பிராமணரின் மகளான ஆர்யாம்பா ஆர்யாதேவி என்ற பெண்ணை மணந்தார். நீண்ட நேரம் காத்திருந்தும் அவர்களுக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாததால் திருச்சூரங்குள்ள வடக்குநாதர் கோயிலுக்கு சென்று 48 நாட்கள் பூஜை செய்தனர். சில காலம் கழித்து ஆர்யா அந்தர்ஜனம் கர்ப்பமானார். அடிக்கடி சிவபெருமானை கனவில் பார்ப்பதாக பஞ்சமியுடன் திருவாதிரை ஆரியம் பாவுக்கு ஆண் குழந்தை பிறந்தது.
நண்பகலில் பிறந்த குழந்தையின் கிரக நிலை பின்வருமாறு: மேஷத்தில் சூரியன், புதன், குஜன் மகரத்தில், துலாம் ராசியில் சனி, மிதுனத்தில் சந்திரன், சப்த வீனஸ், மையத்தில் வியாழன். அவர்கள் குழந்தைக்கு சங்கரா. சங்கரா என்பது சிவபெருமானின் ஒத்த சொற்களில் ஒன்று என்று சிவபெருமானின் நினைவாக பெயரிட்டனர். சங்கரா என்ற சமஸ்கிருத வார்த்தைக்கு மகிழ்ச்சியின் நன்மை செய்பவர் என்று பொருள். தொடரின் ஒரு பகுதி அத்வைதம் பள்ளிகள், கருத்துக்கள், நடைமுறைகள், மோக்ஷா உரைகள், ஆசிரியர்கள், தாக்கங்கள், மடங்கள் மற்றும் ஆணைகள். உதவித்தொகை வகைகள். கேஎஸ்த 3 வயதிலேயே சங்கருக்கு எழுதவும் படிக்கவும் தெரியும். சங்கரின் சிறு வயதிலேயே தந்தை இறந்துவிட்டார். அவரது மாணவர் வாழ்க்கையின் தொடக்கமான உபநயனம் 5வது வயதில் செய்யப்பட்டது. ஸ்ரீசங்கரன் தனது குருகுலத்தில் சக மாணவர்களையும் ஆசிரியர்களையும் வியக்க வைக்கும் ஒரு புத்திசாலித்தனத்தை காட்டினார். சங்கரின் பாரம்பரிய குருகுல கல்வி. சாதாரண மக்களிடம் பிச்சை எடுத்து வாழ்வது குருகுல முறையில் நடைமுறையில் இருந்தது. ஒருமுறை சங்கரர் கையில் ஒரு பழுத்த நெல்லிக்காய் மட்டும் இருந்த ஒரு பெண்ணின் முன் பிச்சைக்காக கையை நீட்டினார். சாப்பிட வேறு எதுவும் இல்லாவிட்டாலும் அந்த சாத்வீக பெண் சங்கரருக்கு அந்த காட்டு நெல்லிக்காயை தானமாக கொடுத்தாள். அந்த பெருந்தன்மையை உள்வாங்கிய சங்கரர் அங்கிருந்து லட்சுமி தேவியை துதித்து கனகதரா ஸ்தோத்திரத்தை இயற்றினார். அது முடிந்ததும் செல்வத்தின் தேவியான மகாலட்சுமி சாத்வீக பெண் மீது தங்க நெல்லிக்காய் பொழிந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. 8 வயதிற்குள் சங்கரர் 4 வேதங்கள், வேதாந்தங்கள், புராணங்கள் மற்றும் இதிகாசங்களை மனப்பாடம் செய்து தனது புலமையை வெளிப்படுத்தினார். ராஜசேகரன் மற்றும் ஸ்ரீசங்கரன். ராஜசேகரன் சேரமான் பெருமாள் நாயனார். ஸ்ரீசங்கரர் காலத்தில் கேரளாவை பூர்வீகமாக கொண்ட அரசர் குருகுல கல்வியை முடித்துக்கொண்டு வீடு திரும்பிய ஸ்ரீசங்கரன் அந்த 8 வயது சிறுவனை பற்றி கேள்விப்பட்டு சங்கரனை அரண்மனைக்கு வரவழைத்தார். இறுதியாக மன்னரே சங்கரரின் அரியணையில் ஏறி 10,000 பொற்காசுகளை கொடுத்தார். சங்கரனுக்கு அவர் இயற்றிய 3 நாடகங்கள் வாசிக்கப்பட்டன. சங்கரர் சிறு வயதிலேயே சந்நியாசத்தில் ஈர்க்கப்பட்டார். ஆனால் சங்கரனின் அம்மா அவனுடைய விருப்பத்திற்கு எதிராக இருந்தாள். ஒரு நாள் அவரது வீட்டிற்கு அருகில் உள்ள பெரியாற்றில் பூர்ணா நதி குளித்துக் கொண்டிருந்த போது ஒரு முதலை அவரது காலை பிடித்து ஆற்றில் இழுத்துச் சென்றது. இந்த சந்தர்ப்பத்தில் அவருடன் அவரது தாயார் மட்டுமே இருந்தார். முதலையின் கைகளில் இருந்து மகனை காப்பாற்ற வழியின்றி தாய் கதறி அழத் தொடங்கினார். இந்த சந்தர்ப்பத்திலாவது சந்நியாசியாக மாற அனுமதிக்க வேண்டும் என்று சங்கரர் அன்னையிடம் மன்றாடினார். இதனால் காஞ்சி மகா பெரியாளார் தனது விருப்பத்தை நிறைவேற்றினார். இந்த புராணத்தை விளக்கினார். சங்கரர் தனது மரணத்திலிருந்து விடுபடுவதற்கான ஒரு தந்திரமாக சந்நியாசத்தை தனது தாயிடம் அறிமுகப்படுத்தினார். சந்நியாசம்தான் அடுத்த பிறவி என்றும் அதை ஏற்றுக்கொண்டால் இந்த பிறவியை விட்டு விலகுவதற்கு காரணமான முதலையிலிருந்து விடுபடலாம் என்றும் சங்கரர் அம்மையை நம்ப வைத்தார். அன்னை சங்கரரின் வாதங்களை ஏற்று சந்நியாசத்திற்கு அனுமதி அளித்ததாகவும் பின்னர் சந்நியாச தீட்சை பெற்ற சங்கரரை விட்டு முதலை மறைந்ததாகவும் புராணம் தொடர்கிறது. இதை வெறும் கதையாக இல்லாமல் வேறு விதமாக விளக்க வேண்டும் என்றும் அறிஞர்கள் கூறுகின்றனர். முதலை என்றால் கோபம், சோகம், அன்பு, வெறுப்பு, மகிழ்ச்சி மற்றும் ஏமாற்றம் கொண்ட சாதாரண வாழ்க்கை என்று பொருள். அந்த முதலை துறவியாக அனுமதி பெற்று பிடிபட்டது. ஸ்ரீசங்கர் ஆசிரியராகி சுதந்திரம் பெற்றார். காலடியில் உள்ள ஒரு சிறிய குளம் இன்றும் முத்தலகடவ் என்று அழைக்கப்படுகிறது. அனுமதியுடன் கேரளாவை விட்டு வெளியேறி குருவை தேடி உத்தர பாரதம் சென்றார். சங்கரர் கோவிந்தபாதா என்ற யோகியை பற்றி அறிந்து அவரை தேடிச் சென்றார். கோவிந்தபாதர்
வேதங்களை 4 பகுதிகளாக பிரித்த வேதவியாசரின் சீடர் என்று நம்பப்படுகிறது. வேதவியாசன் ஸ்ரீசுகா கௌடபாதா, கோவிந்தாச்சாரியா ஸ்ரீசங்கரர். நர்மதை நதிக்கரையில் கௌடபாதரின் சீடரான கோவிந்த பகவத்பாதாவை சந்தித்தார். அவர் சங்கரரிடம் விவரங்களை கேட்டார். சங்கரர் அத்வைத வேதாந்தத்தின் கொள்கைகளை கொண்ட நிமிஷார்தாவில் 10 ஸ்லோகங்களை இயற்றியதாக பதிலளித்தார். அவை தசஸ்லோகி என்று அழைக்கப்படுகின்றன. அவற்றில் முதல் வசனம் பின்வருமாறு: நான் பூமியும் அல்ல, நீரும் அல்ல, நெருப்பும் அல்ல, காற்றும் அல்ல, ஆகாயமும் அல்ல, புலன்களும் மனமும் அல்ல, எல்லாமே அழிந்தாலும் நிலைத்து நிற்கும் எந்த மாற்றமும் அடையாத அருள் வடிவம் நான். எல்லா உலக துக்கங்களுக்கும் அப்பாற்பட்டது. இதனால் கவரப்பட்ட கோவிந்த பகவத்பாதர் சங்கரரை தனது சீடராக ஏற்றுக்கொண்டார். அத்வைத வேதாந்தத்தை பரப்புவதற்காக பிரம்ம சூத்திரங்களுக்கு விளக்க உரையை இயற்றும்படி குருவால் சங்கரருக்கு நியமிக்கப்பட்டார். ஆண்டுக்கு ஒரு முறை தொடர்ந்து 5 நாட்கள் தொடர் மழை பெய்து வந்தது. நர்மதை நதிக்கரையில் உள்ள குகையில் சமாதியில் இருந்த தனது குருவை காப்பாற்றுவதற்காக அத்வைத வேதாந்தத்தை பிரச்சாரம் செய்ய காசிக்கு வந்த சங்கரர் தென்னிந்தியாவின் சோழ மண்டலத்தைச் சேர்ந்த சதானந்தம் என்ற இளைஞரை தனது முதல் சீடராக பெற்றார். காசியில் உள்ள விஸ்வநாதர் கோயிலுக்கு சென்றதும் சங்கரரின் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. வழியில் சங்கரரும் அவரது சீடர்களும் 4 நாய்களுடன் தாழ்த்தப்பட்ட ஒரு மனிதனை சந்தித்தனர். தொடு கூடைமா நிலவிய காலம் என்பதால் சங்கரரின் சீடர்கள் அந்த மனிதரை ஒதுங்கச் சொன்னார்கள். அப்போது வழிப்போக்கர், இந்த உடலோ உள்ளமோ மாறுமா? சங்கரர் தன் எதிரில் தோன்றிய அருவருப்பானவர் சிவபெருமான் என்றும் தன்னுடன் இருந்த 4 நாய்கள் 4 வேதங்கள் என்றும் சங்கரர் உணர்ந்தார் என்பது புராணம். மனிஷா பஞ்சகத்தின் முதல் வசனமும் அதன் பொருளும். ஜகருத் ஸ்வப்ன சுஷுப்திஷு ஸ்பூததராயா சம்பிதுஜிரிம்பதே ய பிரஹ்மாதிபிபிலி கண்டனுஷு புரோதா ஜகத் சாட்சினி சைவகம் ந சத்ரிஷ்யவஸ்த்விதி த்ரீத பிரஜாபி யஸ்யாஸ்தி சேத் சண்டலோஸ்து சதுத்விஜோஸ்து குருரித்தேஷா மனிஷா மம. விழிப்பு வாழ்விலும் கனவிலும் உறக்கத்திலும் எல்லாவற்றையும் விட தெளிவாக தன்னை வெளிப்படுத்தி பிரம்மம் முதல் எறும்பு வரை உள்ள சரீரங்களில் உறைந்து உலகம் முழுவதையும் ஒளிரச் செய்யும் உணர்வு நான். நான் இருப்பதும் மறையும் நிலையும் இல்லை. அத்தகைய திடமான ஞானம் ஒருவருக்கு இருந்தால் அவர் சண்டாளராக இருந்தாலும் சரி, பிறப்பால் பிராமணராக இருந்தாலும் சரி, அவரே குரு. இது எனது முடிவு. ஒருமுறை ஸ்ரீ சங்கரர் காசி வழியாக பயணம் செய்து கொண்டிருந்த போது ஒரு முதியவர் ஒருவரை சந்தித்தார். முதியவர் சில சமஸ்கிருத இலக்கணங்களை மனப்பாடம் செய்ய சிரமப்பட்டார். சங்கராச்சாரியார் முதியவரின் குடிப்பழக்கத்தை பார்த்து ஆறுதல் கூறினார். இலக்கணவாதியை அணுகி சில பாசுரங்களை இயற்றி ஓதினார். அதுதான் பஜ கோவிந்த ஸ்தோத்திரம். ஏற்ற இரக்கமான உள்ளத்துடன் எதை கற்றாலும் கோவிந்த கடவுளை வணங்கும் காலம் வரும்போது இலக்கண விதிகள் துணைக்கு வராது என்று அறிவுறுத்தும் படைப்பு இது. சங்கரர் இமயமலையில் உள்ள பதரியை அடைந்தார். அங்கு அவர் தனது புகழ்பெற்ற பாஷ்யங்கள் மற்றும் பிரகரன் கிரந்தங்களை இயற்றினார். பின்னர் பாஷ்யமான் தனது சீடர்களுக்கு கற்பிக்கத் தொடங்கினார். இந்த நேரத்தில் வேதவியாசர் ஒரு வயதான பிராமணரின் வடிவத்தில் சங்கராச்சாரியாரை சந்தித்தார் என்றும் 8 நாள் நீண்ட சர்ச்சைக்கு பிறகு அவரது வடிவத்தை வெளிப்படுத்தி அவரை ஆசீர்வதித்தார் என்றும் நம்பப்படுகிறது. மண்டனமிஸ்ரனுடன் சந்திப்பு. ஆதிசங்கரர் மீமாம்ச அறிஞர் மண்டனமிஸ்ரனுடன் நடத்திய விவாதம் மிகவும் பிரபலமானது. மண்டனமிஸ்ராவின் குரு புகழ்பெற்ற மீமாம்ச தத்துவஞானி குமாரிலபட்டா ஆவார். குமாரிலபட்டா தனது குருவிடம் இருந்து பௌத்த கொள்கைகளை மாறுவேடத்தில் கற்றுக்கொண்டார். வேதங்கள் இதை பாவம் என்று குறிப்பிடுகின்றன. இதற்கு பிராயச்சித்தமாக குமாரிலபட்டர் பிரயாகையில்
மெதுவாக எரியும் பைரத்திற்குள் உமிதி நுழைவதை ஆதிசங்கரன் கண்டார். எனவே குமாரிலபட்டன் சங்கராச்சாரியாரை மகிஸ்மதி, இப்போது மத்திய பிரதேசத்தில் உள்ள மகேஷ்வர் சென்று தனது சீடரான மந்தனமிஸ்ரருடன் ஒரு உரையாடலில் ஈடுபடச் சொன்னார். சங்கராச்சாரியார் மந்தனமிஸ்ராவின் மனைவியான உபயபாரதியின் மத்தியஸ்தத்தில் மிஸ்ராவுடன் மிகவும் பிரபலமான சர்ச்சையை ஏற்படுத்தினார். 15 நாட்கள் விவாதத்திற்கு பிறகு மண்டனமிஸ்ரன் தோல்வியை ஒப்புக்கொண்டார். இந்த வாதம் காமசாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டது. ஆனால் சந்நியாசி சங்கராச்சாரியாருக்கு இந்த விஷயத்தில் ஞானம் இல்லை. எனவே அவர் பாடத்தை படிக்க சிறிது நேரம் கேட்டு தனது யோக சித்திகளால் அமருக மன்னனை வற்புறுத்தி இந்த அறிவை பெற்றார். இருப்பினும் உபய பாரதி பின்னர் போட்டியிட மறுத்துவிட்டார் மற்றும் மந்தனமிஸ்ரன் சர்ச்சை சட்டத்தின் கீழ் தோல்வியை ஏற்றுக்கொண்டார் மற்றும் துறவரத்தை சுரேஸ்வராச்சாரியாக ஏற்றுக்கொண்டார். வெற்றியை தோண்டவும் கால்களுக்கு கீழே ஒரு கோபுரம். சங்கராச்சாரியார் இருமைவாதத்தை முறியடித்து அத்வைதத்தை மீட்டெடுக்க இந்தியா முழுவதும் பயணம் செய்தார். சங்கராச்சாரியார் இருமைவாதத்தின் முன்னணி பிரதிநிதிகளை தோற்கடித்து அவர்களை தம்மை பின்பற்றுபவர்களாக மாற்றுவதன் மூலம் இருமையை மீட்டெடுத்தார். அத்வைதத்தை மீட்டெடுக்க சங்கராச்சாரியார் மேற்கொண்ட பயணங்களும் வாதங்களும் திக்விஜயம் எனப்படும். சங்கராச்சாரியார் தனது சீடர்கள் மற்றும் சுதன்வாவ் என்ற புகழ்பெற்ற மலையாள மன்னருடன் திக்விஜயாவுக்கு சென்றார். சங்கராச்சாரியாரும் அவரது பரிவாரங்களும் முதலில் ராமேஸ்வரத்தை அடைந்தனர். அங்கு பெருந்தீனிக்காரர்களும் குடிகாரர்களுமாக இருந்த சாக்தேயர்களை வென்று தன் சீடர்களாக்கினார். சங்கராச்சாரியார் இங்கு கோவில் கட்டினார். பின்னர் கர்நாடகா செல்லும் வழியில் கபாலிகர் சங்கராச்சாரியாரையும் அவரது பரிவாரங்களையும் சந்தித்தார். ஆனால் சுதன்வாவ் போரில் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டனர். ஆனால் அவர்களின் தலைவரான கிரகச்சன் சங்கராச்சாரியாரை அழிக்க தனது சிலையான கபாலியை வெளிப்படுத்தினார். தனது பக்தரும் ஆசிரியருமான சங்கராச்சாரியாரை கண்ட கபாலி கிரகச்சனை கொன்றார். சங்கராச்சாரியார் அவரை போற்றிக் கொண்டிருக்கும் போது கபாலி அந்தர்த்தனம் செய்தார். பின்னர் மேற்கு பெருங்கடலின் கரையில் உள்ள கோகர்ணாவை அடைந்த சங்கராச்சாரியார் கபாலிக்கு ஒரு பாடலை இயற்றினார். இது சிவானந்தலஹரி என்ற புகழ்பெற்ற சிவஸ்தோத்திரம். அதன் கலவை பற்றிய புராணக் கதை மாதவி சங்கர விஜயால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கோகர்நாத் ஸ்ரீ சங்கராச்சாரியார் சில காலம் வேதாந்தத்தை போதித்தார். பின்னர் நீலகண்டன் என்ற சைவர் ஒரு விவாதத்திற்காக சங்கராச்சாரியாரை அணுகினார். சங்கராச்சாரியார் நீலகண்டனின் வாதங்களை மறுத்தார். மேலும் சங்கராச்சாரியார் அவரையும் அவரது சீடர்களையும் தனது சீடர்களாக மாற்றினார். இங்கே அவருக்கு ஹரிதத்தா என்ற சீடர் கிடைத்தார். அவர் தனது சீடர்களில் தலைவரானார். அவரது பெயர் ஹஸ்தமலன், ஹஸ்தாமலகாச்சாரியார் என்றும் அழைக்கப்படுகிறார். பின்னர் சங்கராச்சாரியார் வடக்கே பயணம் செய்து சௌராஷ்டிராவை அடைந்தார். அங்கு அத்வைதத்தை பரப்பி துவாரகையை அடைந்தார். அங்குள்ள வைணவர்களை வென்று உஜ்ஜயினிக்கு வந்து போதாபேதவாதத்தில் ஈடுபட்டிருந்த பட்டபாஸ்கரகனை வென்று சீடராக்கிக் கொண்டார். பின்னர் அவர் காமரூபதேசம், தற்போதைய அஸ்ஸாம் சென்று சக்தபாஷ்யத்தின் தலைவரான அபினவகுப்தாவுடன் விவாதத்தில் ஈடுபட்டார். ஆனால் சங்கராச்சாரியாரை வாதத்தில் தோற்கடிக்க முடியாது என்பதை உணர்ந்த அபினவகுப்தர் சூன்யம் மூலம் சங்கராச்சாரியாரை ஒழிக்க முயன்றார். முராரி மிஷரை வாதத்தில் தோற்கடித்து இருமைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். ஆதிசங்கரன் காஷ்மீரில், தற்போது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ளது, சர்வக்ஞி பீடத்திற்கு விஜயம் செய்தார். இக்கோயிலில் 4 திசைகளிலிருந்தும் பண்டிதர்களுக்கு 4 கோபுர கதவுகள் இருப்பதாக மாதவிய சங்கர விஜயத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தெற்கு பக்கத்தின் கதவு திறக்கப்படவில்லை. ஆதிசங்கரர் மீமாம்சம்,
வேதாந்தம் மற்றும் இந்து தத்துவத்தின் பிற கிளைகள் போன்ற பல்வேறு கற்றல் துறைகளில் உள்ள அனைத்து அறிஞர்களையும் தோற்கடித்து தெற்கு கோபுர வாயிலை திறந்து ஞானத்தின் உயர்ந்த இருக்கையை அடைந்தார். ஆதிசங்கரரின் கேள்விக்கு இடமில்லாத அறிவின் வெற்றிக்கு அறிவுக்கும் கற்றலுக்கும் தெய்வமான சரஸ்வதி தேவியே சாட்சியமளித்ததாக மாதவிய சங்கர விஜயத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சங்கரர் பின்னர் கேதார்நாத் சென்று 32வது வயதில் விதேக முக்தியை இறுதியான விடுதலை அடைந்தார். அவரது கடைசி நாட்களைப் பற்றி பல நம்பிக்கைகள் உள்ளன. அவர் காஞ்சியில் விதேக முக்தி அடைந்தார் என்று காஞ்சி மடத்தின் விசுவாசிகள் நம்புகிறார்கள். இவரது மரணம் கேரள மாநிலம் திருச்சூரில் உள்ள வடக்குநாதன் கோயிலில் நடந்ததாக கேரள சங்கர விஜயத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. விஷ்ணு சர்மா மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள திரிக்கண்டியூரைச் சேர்ந்தவர் என்று நம்பப்படுகிறது. பத்மபாதங்களை பற்றிய சரியான தகவல்கள் எதுவும் கிடைக்கவில்லை. சதானந்தன் என்றும் விஷ்ணு சர்மா என்றும் பெயர் வைத்திருப்பதாக சில வாழ்க்கை வரலாறுகள் மூலம் அறிய முடிகிறது. அவரது தந்தையின் பெயர் சோமன் என்றும் அவரது தொழில் வணிகம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் தென்னிந்தியர் என்றும் பிராமணர் அல்ல என்றும் கூறுவதற்கு அவரது பஞ்சபதிகத்தில் போதுமான சான்றுகள் இருப்பதாக அறிஞர்கள் கூறியுள்ளனர். ஒருமுறை அவர் சரக்குகளுடன் சென்று கொண்டிருந்த போது கொள்ளையர்களால் தாக்கப்பட்டார். அதன் மூலம் தொழிலை விட்டுவிட்டு சங்கராச்சாரியாரின் சீடரானார். அவர் சோழ நாட்டைச் சேர்ந்தவர் என்பதும் சில நூல்களில் காணப்படுகிறது. பத்மபாதத்தில் ஸ்ரீசங்கரரின் சிறப்பு ஆர்வம் மற்ற சீடர்களை பொறாமை கொள்ள வைத்தது. ஆனால் பத்மபாதரின் பக்தியை புரிந்து கொள்ள ஸ்ரீசங்கரன் பத்மபாதாவை ஆற்றின் குறுக்கே அழைத்தார். அழைப்பை கேட்ட விஷ்ணு சர்மன் எதையும் யோசிக்காமல் ஆற்றின் மேல் நடந்தான். ஆனால் அவர் ஆற்றில் அடியெடுத்து வைக்கும் போதெல்லாம் ஒரே ஒரு தாமரை மேலே வந்து விஷ்ணு சர்மாவை ஆதரித்தது என்றும் ஒரு புராண கதை உள்ளது. இதனால் விஷ்ணு சர்மா பத்மபாதாவானார். இந்தியா முழுவதும் அத்வைத தரிசனத்தின் மகத்துவத்தை விவரித்து ஸ்ரீ சங்கரர் கர்நாடகாவில் உள்ள மூகாம்பிகையை சில நூல்களில் ஸ்ரீவேலி என்றும் அழைக்கப்படுகிறது அடைந்தார். அங்கே பிரபாகரன் என்ற பிராமணனும் அவன் மகனும் ஸ்ரீ சங்கரனை சந்திக்க வந்தனர். பல தியாகங்கள் செய்து புகழ் பெற்ற பிரபாகரனுக்கு ஒரே ஒரு மகன்தான். ஆனால் யாரிடமும் பேச மாட்டார். என்ன கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டார். பிரபாகரன் தனது 13 வயது மகனை இப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சங்கராச்சாரியார் அவரிடம், நீங்கள் யார்? உடனே சிறுவன் 12 திருமுறைகளையும் தெளிவாகச் சொன்னான். அவை வேத கொள்கைகளை தெளிவாக விவரிக்கின்றன. இந்த உடல் என்னுடையது அல்ல, பரமாத்மாவே என் உடல் என்பதே அதன் சாராம்சம். சங்கராச்சாரியார் அந்த பதிலில் மகிழ்ச்சியடைந்து அவருக்கு ஒரு நெல்லிக்காய் கொடுத்தார். கையில் பிடித்த நெல்லிக்கனியைப் போல உபநிடதங்களின் ஆழமான கருத்துக்களை விளக்கியதால் சங்கராச்சாரியார் அவருக்கு ஹஸ்தாமலகன் என்று பெயரிட்டார். கிரி என்ற பிராமணர் ஸ்ரீ சங்கரருடன் சேர்ந்தார். கிரி கடிதம் கூட படிக்காத அறிவு இல்லாதவர். ஆனால் கிரி ஸ்ரீ சங்கரரின் பெரிய குரு, ஒரு பக்தர். சங்கராச்சாரியார் மற்ற சீடர்களுக்கு கற்பிக்கும் போது கிரி கவனமாக கேட்பார். ஆனால் சந்தேகப்பட வேண்டாம். மற்ற சீடர்கள் கிரியை அறியாதவர், முட்டாள் என்று நினைத்தனர். ஒரு நாள் ஸ்ரீசங்கரன் பாடம் ஆரம்பிக்காமல் கிரிக்காக காத்திருந்தார். ஏன் பாடம் ஆரம்பிக்கவில்லை என்ற பத்மபாதாவின் கேள்விக்கு ஸ்ரீசங்கரன் கிரி வந்த பிறகு ஆரம்பிக்கலாம் என்று பதிலளித்தார். படிக்காத கிரிக்கு எதுவும் புரியாது என்றார் பத்மபாதர். அப்போது சங்கரன், இந்த குழுவில் கிரியை விட கவனமுள்ளவர் வேறு யாரும் இல்லை என்று பதிலளித்தார். அப்போது குருவின் ஆடைகளை துவைத்துக் கொண்டிருந்த கிரி எல்லா கலைகளையும் புரிந்து கொள்ளும் திறன் பெற்றிருந்தான். உடனே கிரி தானே ஒரு ஸ்தோத்திரம் செய்து 8 ஸ்லோகங்களை சொன்னான். சங்கராச்சாரியார் கிரிக்கு தோட்ட கவிருத்தத்தில் எழுதப்பட்ட பாடல் என்பதால் தோட்டக்கன் என்று பெயர் வைத்தார்.
ஆதிசங்கரர் தனது செய்தியை இந்தியா முழுவதும் பரப்ப 4 மடங்களை நிறுவினார். அவை வடக்கே உத்தராஞ்சலில் உள்ள பத்ரிநாத்தில் உள்ள ஜோதிர் மடம், மேற்கில் குஜராத்தில் துவாரகாவில் உள்ள துவாரகா பீடம், கிழக்கே ஒரிசாவில் உள்ள பூரியில் உள்ள கோவர்த்தன மடம் மற்றும் தெற்கே கர்நாடகாவில் சிருங்கேரியில் உள்ள சாரதா பீடமாகும். இந்து புராணங்களின்படி இந்த மடங்களை நிர்வகிக்கும் பொறுப்பு அவருடைய 4 முக்கிய சீடர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவர்கள் சுரேஷ்வராச்சாரியார், ஹஸ்தமலகாச்சாரியார், பத்மபாதாச்சாரியார், தோடகாச்சாரியார். இன்றைய மடாதிபதிகள் இவர்களை முன்னோர்களாக கருதி கௌரவிக்கின்றனர். இந்த மடங்களின் மடாதிபதிகள் ஆதி சங்கரரின் பேரிலிருந்து சங்கராச்சாரியார், கற்ற சங்கரர் என்ற பட்டத்தை எடுத்துக்கொண்டனர். சங்கராச்சாரியார் தான் தமிழ்நாட்டில் காஞ்சியில் மடத்தை நிறுவினார் என்று கூறப்படுகிறது. உள்ள அட்டவணையில் சங்கராச்சாரியார் நிறுவிய 4 ஆம்னாயா மடங்களின் விவரங்களை கொடுக்கிறது. அத்வைத வேதாந்தம். இருமையை மறுக்கும் வேதாந்தம் என்பது அனைத்தும் ஒன்றே என்று கூறும் ஒரு தனித்துவ தத்துவமாகும். அத்வைதம் ஆன்மாவையும் பிரம்மத்தையும் வரையறுக்கிறது. உபநிடதங்கள், பிரம்ம சூத்திரங்கள் மற்றும் பகவத்கீதை முறையே அத்வைதம், நியாயம் மற்றும் சாதனா ஆகிய 3 இயக்கங்கள். அத்வைத ஆசிரமத்தின் நியமன நூல்கள். சங்கராச்சாரியார் அத்வைத வேதாந்தத்தை 3 இயக்க நூல்களுக்கு விளக்க உரைகள் எழுதி கோட்பாடு செய்தார். வேதாந்தத்தின் அடிப்படை கருத்துக்களை ஆச்சாரியா தனது விவேக சூடாமணி என்ற நூலில் தொகுத்துள்ளார். பிரம்ம சத்யம், ஜெகன்மித்யா, ஜீவேயோ பிரம்மைவ நாபர. விளக்கம்: பிரம்மம் என்பது உண்மை, பிரபஞ்சம் மாயை, ஆன்மாவும் பிரம்மமும் இறுதியில் வேறுபட்டவை அல்ல. அத்வைத ஆசிரமம் அறிவியல், தர்க்கம், அனுபவம் மற்றும் கர்மாவை அடிப்படையாக கொண்டது. பின்பற்ற வேண்டிய வாழ்க்கையை வேதாந்தம் தெளிவாக பரிந்துரைக்கிறது. ஒரு வேதாந்தி குழந்தை பருவத்தில் ஆரம்பித்த வேதாந்த படிப்பிலிருந்து இறக்கும் வரை நடைமுறை வாழ்க்கையில் அத்வைத கருத்துக்களை உணர்ந்து வாழ்கிறார். இதன் காரணமாகவே அத்வைத வேதாந்தம் ஒரு சோதனை தத்துவமாக விவரிக்கப்படுகிறது. ஜீவன் முக்தியை உயிரோடு இருக்கும் போதே கண்களை திறந்தால் தெரிவதெல்லாம் இருமை பஞ்சத்வைத சித்தாந்தம். ஆனால் சங்கராச்சாரியார் காணும் அனைத்தின் உண்மை வடிவம் வேறு என்றும் வாதிட்டார். ஆச்சாரியாவும் இப்படி ஒரு உதாரணம் சொன்னார். காட்டில் கிடக்கும் கயிற்றை பாம்பு என்று நினைக்கும் ஒரு மனிதன் அது கயிறு என்று உணரும் தருணம் வரை அந்த கயிற்றில் பாம்பின் அனைத்து குணாதிசயங்களையும் பார்ப்பான். அது கயிறு என்ற உண்மையை உணராத வரையில் கயிற்றையும் பாம்பையும் வேறுபடுத்தி பார்க்க முடியாது. ஆனால் அறிவின் வெளிச்சத்தில் இது பாம்பு அல்ல, ஆனால் பயப்பட வேண்டிய கயிறு என்பதை மனிதன் உணர்கிறான். பாம்பாக வேஷம் போடுவதில் பயம் அனுபவிப்பது காலத்துக்கும் நிலத்துக்கும் மட்டுப்படுத்தப்பட்ட ஒன்று. காலம், நிலம் என்ற எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு நித்திய உண்மை. அது பல வடிவங்களில் மாயா வெளிப்படுகிறது. பிரம்மன், பிரஜானம், பிரம்மம் என்பது இந்த உண்மையை உணர்த்தும் அறிவு. அப்படியென்றால் பாம்பையும் கயிற்றையும் யார் பார்க்கிறார்கள்? பார்ப்பது கண்கள்தான். ஆனால் கண்கள் திறந்தால் பார்க்க தேவையில்லை. பார்வையை பெற புத்தியும் மனமும் தயாராக இருக்க வேண்டும். ஆத்மா என்பது அனைத்து மனம் மற்றும் புத்தியின் சாட்சியாக இருக்கும் ஆவி. இந்த ஆத்மா பிரம்மம், அயம் ஆத்மா பிரம்மம் என்று அத்வைதிகள் கூறுகிறார்கள். வேதாந்திகள் அகம் பிரம்மாஸ்மி மற்றும் தத்துவமசி என்ற வார்த்தைகள் மூலம் அத்வைத ஆசிரமத்தை பரப்புகிறார்கள். மகாயான பௌத்த தத்துவத்தால் சங்கரர் ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தியதாக வாதிடப்படுகிறது. இத்தத்துவத்தின் சாங்கிய பிரவச்சனாபாஷ்யம் சங்கரரை மறைந்த பௌத்தர் என்கிறது. சங்கராச்சாரியார் காலத்தில் பௌத்தம் மற்றும் ஜைன மதம் பரவியதால் இந்து மத நம்பிக்கை தகர்க்கப்பட்டது.
இந்து கடவுள் நம்பிக்கைகள் முரண்பட்ட பிரிவுகளாகவும் பிரிக்கப்பட்டன. மறுபுறம் மீமாம்சை மற்றும் சாம்கிய தத்துவத்தை நம்பிய நாத்திகர்கள் இருந்தனர். இந்தியா முழுவதும் தனது பயணங்களின் போது சங்கரர் பல விவாதங்களையும் நடத்தி வேதங்களை பிரச்சாரம் செய்தார். வேதங்கள் மற்றும் உபநிடதங்களுக்கு வர்ணனைகள் எழுதுவதோடு பாரதி யாத்திரை முழுவதும் சங்கரர் சாம்கியர்கள், பூர்வ மீமாம்சகர்கள் மற்றும் பௌத்த துறவிகளுடன் தகராறில் ஈடுபட்டார். அவர்களை தோற்கடித்து அவர்களை தனது சீடர்களாக்கினார். சங்கரர் தனித்தனியாகவும் ஒன்றுக்கொன்று சேராமல் இருந்த கடவுள் நம்பிக்கைகளை குறியீடாக்கி ஷண்மத வழிபாட்டை நடைமுறைப்படுத்தினார். வேதங்களை விளக்கி அவர் எழுதிய படைப்புகள் வேத உபநிடதங்களின் இழந்த மகிமையை மீட்டெடுத்தன. சங்கரர் தனது 32 ஆண்டுகால வாழ்நாளில் வேதங்களை அவற்றின் தூய வடிவில் வழங்கி இந்தியாவின் 4 மூலைகளிலும் மடங்களை நிறுவினார். ஸ்மார்த்த முறைப்படி கடவுள் வழிபாடும் சந்நியாச மாதங்கள் தசநாமி முறையில் ஷண்மத வழிபாடும் சங்கரரால் ஏற்பாடு செய்யப்பட்டது. சங்கராச்சாரியார், மத்வாச்சாரியார் மற்றும் ராமானுஜாச்சாரியார் மூலம் இந்து அறிவியலின் மறுமலர்ச்சி ஏற்பட்டது. இவர்கள் மூவரும் நியாயம், சாம்கியம், வைசேசிகம், யோகம், பூர்வ மீமாம்சம் போன்ற தத்துவங்களின் முழுமையின்மையை விமர்சித்தும் வேத கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட வேதாந்த தரிசனங்களை விளக்கியும் எழுதினர். மற்றும் நினைத்தேன், அவரது அனைத்து படைப்புகளும் உபநிடதங்களில் காணப்படும் அத்வைத வேதாந்தத்தின் எண்ணங்களை விளக்குகின்றன. வேதங்கள் மற்றும் பிற இந்து படைப்புகளை மேற்கோள் காட்டி தனது வாதங்களை வடிவமைத்தார். சிஷ்யனின் சுய அனுபவத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். ஏறக்குறைய அவரது அனைத்து படைப்புகளும் விவாதங்கள் பற்றியவை. வேதங்களை ஏற்காத சாம்கிய, பௌத்த, சமண, வைசேஷி மற்றும் பிற இந்து தத்துவங்களுக்கு எதிராக அவர் தனது வாதங்களை முன்வைக்கிறார். அவரது படைப்புகள் பாஷ்யம், வர்ணனை, பிரகாரண கிரந்தம், தத்துவம் மற்றும் ஸ்தோத்திரம், பக்தி பாடல்கள் என 3 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவர் அத்வைத சிந்தனையின் பின்னணியில் வேதங்களை பாஷ்ய, வர்ணனை, படைப்புகள் மூலம் விளக்கினார். குருவின் போதனைகளை புரிந்து கொள்ள சீடர் பயன்படுத்தும் பல்வேறு முறைகளை தத்துவ படைப்புகள் விவரிக்கின்றன. கீர்த்தனைகள், கடவுளை போற்றும் பாடல்கள். இவருடையது என்று நம்பப்படும் படைப்புகளில் விவேக சூடாமணி மற்றும் சில பாஷ்ய படைப்புகள் பற்றிய சர்ச்சை உள்ளது. அழகு, பிரம்ம சூத்திரங்கள், வர்ணனை, தசோபனிஷத்துக்கள், வர்ணனை, பகவத்கீதை, வர்ணனை, விவேக சூடாமணி, சிவானந்தலஹரி. பிரம்ம சூத்திரம் பற்றிய அவரது விளக்க உரையில் தர்ம வியாதனன், விதுரர் முதலியன அவர் தனது முந்தைய பிறவியில் பிரம்மஞானத்தை அடைந்த பிறகு பிறந்தார் என்பதை குறிக்கிறது. அவர்களின் பிறவிகளிலும் அதன் விளைவுகள் வேலை செய்வதை தடுக்க முடியாது என்கிறார். புராணங்கள் மற்றும் இதிகாசங்களை படிப்பதன் மூலம் வேதங்களை பற்றிய அறிவை பெறலாம் என்று அவர் கூறுகிறார். பிரம்மத்தை பற்றி அறிய அனைவருக்கும் உரிமை உண்டு. பிரம்மத்தை பற்றி கற்றுக்கொள்வதன் மூலம் மட்டுமே உயர்ந்த அறிவை அடைய முடியும். சங்கராச்சாரியாரின் மற்றொரு முக்கியமான படைப்பாக ஆதிசகஸ்ரி கருதப்படுகிறது. சங்கராச்சாரியார் சுமார் 76 படைப்புகளை எழுதியதாக நம்பப்படுகிறது. பெல்வால்கர் மற்றும் உபாத்யாயா போன்ற நவீன அறிஞர்கள் சுமார் 39 படைப்புகள் சங்கராச்சாரியாரால் எழுதப்பட்டவை என்று ஆதாரங்களின் அடிப்படையில் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்து கடவுள்களான கிருஷ்ணர் மற்றும் சிவனை போற்றும் சங்கராச்சாரியாரின் கீர்த்தனைகள் இந்துத்துவ படைப்பாக கருதப்படுவதை காட்டிலும் சிறந்த அத்வைத படைப்புகளாக கருதப்படுகின்றன. 2ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட பிரம்ம சூத்திரத்திற்கு சங்கராச்சாரியாரின் விளக்க உரை மிக முக்கியமான படைப்பு. ஆனால் திராவிடம், வர்த்ருபிரபஞ்சம் போன்றவற்றின் விளக்க உரைகள் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. அவை தொலைந்து போயிருக்க வாய்ப்புள்ளது.
அத்வைத பிரிவின் மிகச்சிறந்த விரிவுரையாளரான ஸ்ரீ சங்கராச்சாரியார் பல நூற்றாண்டுகளாக பல்வேறு படையெடுப்புகளால் வீழ்ச்சியில் மூழ்கியிருந்த இந்தியாவில் உன்னதமான இந்து தர்மத்தை மீட்டெடுக்க அடித்தளம் அமைத்த ஒரு சிறந்த மனிதர். ஸ்ரீ சங்கரை பற்றிய சமகால வரலாற்று பதிவுகளோ இலக்கிய குறிப்புகளோ இல்லாததால் சரியான தகவல்கள் கிடைக்கவில்லை. ஆதிசங்கரரின் வாழ்க்கையை பற்றிய பாரம்பரிய அறிவின் ஆதாரம் சங்கர விஜயம் கவிதை நூல்கள். காவிய கவிதைகளின் பாணியில் எழுதப்பட்ட வாழ்க்கை வரலாற்று நூல்கள் இவை. மாதவிய சங்கர விம்யா 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மாதவரால் இயற்றப்பட்டது. மாதவிய சங்கரசியா சித் விலாசனால் இயற்றப்பட்டது. 15ஆம் நூற்றாண்டு மற்றும் 17ஆம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் வாழ்ந்ததாக நம்பப்படுகிறது. அனந்தகிரிய சங்கர விமய அனந்தகிரியால் இயற்றப்பட்டது. இப்போது கிடைக்கவில்லை. சங்கர வெற்றிகளில் மிக முக்கியமானவை கேரள சங்கர வெற்றி. கேரள நிலத்திலிருந்து 17ஆம் நூற்றாண்டில் தோன்றியதாக நம்பப்படுகிறது. இந்த பதிவுகளின்படி ஆதிசங்கரர் பெரியாற்றின் கரையில் உள்ள காலடி என்ற கிராமத்தில் பிறந்தார். சிவகுரு மற்றும் ஆர்யாம்பா என்ற பிராமண தம்பதியினரின் மகன் K.R.P. 788 பிறந்து 32 வயது வரை வாழ்ந்ததாக பதிவுகள் குறிப்பிடுகின்றன. ஆதிசங்கரர் பிறந்த தேதி சர்ச்சைக்குரியது. சங்கராச்சாரியாரின் வாழ்நாள் கிபி 8ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இருந்து நடுப்பகுதி வரை உள்ளது. ஆதிசங்கராச்சாரியாரின்